வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் ஒருத்தவங்கள பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்கள பற்றிலாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளோட உபயோகங்களை எல்லாம் நம்ம மனப்பாடம் எதுவும் பண்ண போகிறதில்ல. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ நம்ம தப்பு எதுவும் பண்ணலை, கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த செயலை செய்வோம். சரிங்களா? இதில் இன்றைக்கி யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபோ அப்படிங்கிற கனெக்டரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றதை எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் படிக்க இருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோ அப்படிங்கிறது முதல்ல ஒரு கனெக்டர். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதோட அர்த்தம் ஏனெனில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அதோட வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், இன்னொரு பக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான காரணத்தையும் சொல்கிற வாக்கிய அமைப்பு தான் ஃபோ அப்படிங்கிற கனெக்டரோட வாக்கிய அமைப்பு. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு தனி வாக்கியம். அவள் வெற்றி பெற்றாள் அப்படிங்கிறதும் ஒரு தனி வாக்கியம். ஏன்னா அதில் சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, கருத்து முழுமையாக சொல்லுது ரெண்டுமே. சரிங்களா? ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன், காரணம். சரிங்களா? ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை நம்ம சொல்லுவோம். இதுதான் இதோட வாக்கிய அமைப்பு முறை. சரிங்களா? மூணாவதாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபோ அப்படிங்கிறது வாக்கியத்தோட தொடக்கத்தில் வராது, நடுவில் தான் வரும். ஏன் அப்படின்னா இதோட ஒரு பகுதி ஸ்டேட்மெண்ட், இன்னொரு பகுதி ரீசன். இவங்க ரெண்டு பேரையும் இது வந்து இணைக்கும். சரிங்களா? அந்த வேலை தான் இது பார்க்குது. அதனால் இது வாக்கியத்தோட தொடக்கத்தில் இது வராது. சரிங்களா? நடுவில் தான் வரும். அடுத்தது ஃபோ அப்படிங்கிற இந்த கனெக்டருக்கு முன்னாடி ஒரு கௌமா போட்டிருப்போம். இந்த கௌமா போட்டப்புறம் தான் இந்த ஃபோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எழுதுவோம். இது இதோட ரூல். சரிங்களா? இதை நம்ம எந்த இடங்கள்ல உபயோகிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்து வழக்கத்தில் தான் இது வந்து அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது. பேச்சு வழக்கில் இதை உபயோகப்படுத்துறது இல்லை. சரிங்களா? இந்த ஃபோ அப்படிங்கிற அந்த கனெக்டருக்கு பதிலாக பேசும்போது நம்ம எதை உபயோகிக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இந்த கன்ஜங்ஷனை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம்தான். ஃபோ அப்படின்னாலும் ஏனெனில் தான், பிகாஸ் அப்படின்னாலும் ஏனெனில் தான். ஆனால் அதோட டோன் வந்து வேறையாக இருக்கும். எப்படின்னா, அவள் சந்தோஷமாக இருக்கா, ஏன்னா அவள் வெற்றி பெற்றாள். இதோட டோன் இப்படி இருக்கும். இதோட டோன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவள் வெற்றி பெற்றதுனால அவள் சந்தோஷமாக இருக்கா. விஷயம் என்னமோ ஒன்றா இருந்தாலும் இந்த பிகாஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோ மாதிரி தனியாக செயல்படாது. இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு இது தனியாக நின்று செயல்படுது இல்லையா? ஏனெனில் அப்படின்னு நம்ம தனியாகவே சொல்லலாம். இதை அப்படி சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஷீ ஒன் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தோடு இணைஞ்சு இது வந்து ஒரு சார்பு வாக்கியமாக மாறிடும். ஷீவன் அப்படின்னு நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா இது ஒரு முழுமையான வாக்கியம். இதோடு நீங்கள் பிகாஸ் சேர்க்கும்போது இது ஒரு சார்பு வாக்கியமாக மாறிடும். இது இன்னொரு வாக்கியம் இருந்தால் தான் இது முழுமையான கருத்தை சொல்ல முடியும். அப்படிங்கிற மாதிரி இந்த பிகாஸ் இந்த வாக்கியத்தோடு இணைஞ்சு சார்பு வாக்கியமாக மாற்றிடும். அவன் ஜெயித்த காரணத்தினால அப்படின்னு நம்ம நிறுத்தணும் அப்படின்னா, அடுத்த சென்டென்ஸை எதிர்பார்த்து நிற்போம். நம்ம முழுசாக அவங்க இன்னும் சொல்லலையே அப்படின்னு புரியாது நம்மளுக்கு. அவள் ஜெயித்த காரணத்தினால என்ன பண்ணா, சந்தோஷமாக இருக்கா, அவ்வளோதான். சரிங்களா? இந்த கன்ஜங்ஷனை வச்சு தான் நம்ம ஒரு வாக்கியத்தையே உருவாக்குவோம். அதனால் நீங்கள் இந்த வாக்கியத்தை முதல்ல போட்டு கூட சொல்ல முடியும். பிகாஸ் ஷிவன் ஷீ இஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்ல முடியும். இது மாதிரி இதை நம்ம மாற்றி போட முடியாது. ஏன்னா இது ஒரு கனெக்டர். இந்த பக்கம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த பக்கம் இருக்கிற
ரீசனையும் கனெக்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிறதோட வேலை. ஆனால் பிகாஸ் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கன்ஜங்ஷனாக இருந்தாலும் இதை வச்சு தான் நம்ம வாக்கியத்தையே தொடங்குறோம். சரிங்களா? அதனால் இதை தொடக்கத்தில் உபயோகிக்க முடியும். மெயின் க்ளோஸை முதல்ல போட்டும் சொல்லலாம், சபோர்டினேட்டை முதல்ல போட்டும் சொல்லலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து ஏன் அவ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஷி ஒன் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஆன்சராகவும் நம்ம பேசும்போது சொல்லலாம். ஆனால் எழுதும்போது இந்த மாதிரி எழுத மாட்டோம். 2 வாக்கியத்தையுமே எழுதும்போது இந்த 2 வாக்கியத்தோடு சேர்த்து தான் எழுதுவோம். பேசும்போது பிகாஸ் ஷி ஒன் அப்படின்னு நம்ம ஷார்ட் ஆன்சராக சொல்ல முடியும். ஃபோர் ஷி ஒன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம ஃபோக்கு முன்னாடி கமா போடுறோமோ அதே மாதிரி பிகாஸுக்கு முன்னாடி எப்போ போடுவோம் அப்படின்னா, நீங்கள் இந்த சார்பு வாக்கியத்தை முதல்ல எழுதுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கமா போடுவீங்க. சரிங்களா? தனி வாக்கியத்தை நீங்கள் முதல்ல ஆரம்பித்து எழுதும்போது கமா போட மாட்டீங்க. இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் நாம் ஒரு பயிற்சியாக செஞ்சு பார்க்கும்போது தான் இன்னும் நல்லா ஆழ்ந்து நம்மளுக்கு புரிய வரும். பேசும்போதோ எழுதும்போதோ இயல்பாகவே அது வந்துடும். சரிங்களா? சில பயிற்சிகள் செஞ்சு பார்க்கலாமா? நம்ம 4 விதமாக பயிற்சி செய்ய இருக்கிறோம். நீங்கள் இந்த பயிற்சியை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. இதையெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 4 பயிற்சி நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பேசும்போதோ இல்லை எழுதும்போதோ இந்த அப்படிங்கிற கன்ஜங்ஷனை எப்படி உபயோகப்படுத்தணும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு குழம்பவே மாட்டீங்க. சரி, இப்போ பயிற்சி ஆரம்பிக்கலாமா? இது ஒன்றும் இல்லைங்க. இதில் எந்த வாக்கியத்தில் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும், எந்த வாக்கியத்தில் பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? I stayed at home, dash, I was feeling sick. நான் வீட்டிலே இருந்தேன், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. இங்கே இல்லாட்டி பிகாஸ் என்ன வரும் அப்படின்னு காமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட், ஷீ இஸ் ஸ்மைலிங், டேஷ், ஷீ இஸ் ஹாப்பி. அவள் சந்தோஷமாக இருக்கிறதுனால சிரிச்சிட்ருக்கா. இதில் வருமா பிகாஸ் வருமா? காமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட், we cancelled the picnic, டேஷ், it was raining. நாங்கள் பிக்னிக்கை கேன்சல் பண்ணிட்டோம், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால. இதில் வருமா பிகாஸ் வருமா? காமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட், he is respected, டேஷ், he is honest. அவர் மதிக்கப்படுகிறார், ஏன்னா அவர் நேர்மையானவர். இதில் வருமா பிகாஸ் வருமா? காமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட், they are running fast, டேஷ், they are late. அவங்க லேட்டானதுனால வேகமாக ஓடுறாங்க. இங்கே வருமா பிகாஸ் வருமா? காமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் எழுதின பதில்கள்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாமா? இந்த பதில்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த பயிற்சி அப்படிங்கிறது கன்ஜங்ஷனாக வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ அப்படி கன்ஜங்ஷனாக வரல அப்படின்னா வேறு அது என்னவாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு ப்ரப்போசிஷனாக இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு கன்ஜங்ஷனாகவும் இருக்கலாம், ஒரு ப்ரப்போசிஷனாகவும் இருக்கலாம். கன்ஜங்ஷனாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த அப்படிங்கிற கனெக்டர் முன்னாடியும் பின்னாடியும் 2 வாக்கியங்களை இணைச்சி இருக்கும். இதுதான் வந்து கன்ஜங்ஷன் ஓட வாக்கிய அமைப்பு. இதுவே அது ஒரு ப்ரப்போசிஷனாக இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு நவுனோ இல்லாட்டி ஒரு ப்ரோனோனோ இருக்கும். இப்படி தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா?
இங்கே கவனிங்க, இந்த ஃபோ முன்னாடி ஐ போட் அ கிஃப்ட் அப்படின்னு இருக்குது. நான் ஒரு gift வாங்கினேன். ஃபோக்கு அடுத்தது எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லை, எந்த ஒரு வினைச்சொல்லும் இல்லை. ஒரு வாக்கியமாக இல்லாமல் மை சிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. என்னோட சகோதரிக்காக அப்படின்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வரும். இது கன்ஜங்ஷனாக இருக்கும்போது ஏனெனில் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் ஒன்று கொடுக்கும், இன்னொரு வாக்கியத்தை கொடுக்கும். இது ப்ரிப்பசிஷனாக இருக்குது அப்படின்னா இந்த நவுனுக்காக அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். என்னோட சகோதரிக்காக அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. காக அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ பயிற்சி ஆரம்பிக்கலாமா? ஐ bought a gift for my sister. இந்த வாக்கியத்தில் இருக்கிற for கன்ஜங்ஷனா ப்ரிப்பசிஷனா? காமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட், she was absent for she was ill. அவள் வரல ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த for கன்ஜங்ஷனா ப்ரிப்பசிஷனா? காமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட், we stayed inside because it was cold. ரொம்ப குளிராக இருந்ததுனால நாங்கள் உள்ளேயே தங்கிட்டோம். கீத்தில் பிகாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஃபோ போட்டு காமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட், he cannot come for he is busy. அவரால் வர முடியல ஏன்னா அவர் பிஸியாக இருக்கார். இந்த ஃபோ கன்ஜங்ஷனா ப்ரிப்பசிஷனா? காமெண்ட்ஸில் எழுதுங்க. திஸ் பேக் இஸ் for books. இந்த பை புத்தகங்களுக்கானது. இந்த ஃபோ கன்ஜங்ஷனா ப்ரிப்பசிஷனா? காமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் எழுதியிருக்கிறத சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாமா? ரெண்டாவது வாக்கியமும் நாலாவது வாக்கியமும் தான் கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. ஃபோ அப்படிங்கிற கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி காமா போட்டிருக்கு இல்லையா? ரெண்டு பக்கமும் முழுமையான வாக்கியம், தனி வாக்கியம் இருக்குது. ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட், ஒரு பக்கம் ரீசன், ரெண்டு வாக்கியங்களை இணைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? இந்த வாக்கியத்தை கவனிங்க. For he is tired, he is sleeping. ஏன்னா அவர் டயர்டாக இருக்கார், அவர் தூங்கிட்டுருக்காரு அப்படின்னு இருக்குது. இந்த வாக்கியம் தப்பாக இருக்குது. என்ன தப்பு அப்படின்னா அந்த வாக்கியத்தில் சொல்லோட வரிசை தப்பாக இருக்குது. எப்படி இருக்கணும்? அவர் தூங்கிட்டுருக்காரு ஏன்னா டயர்டாக இருக்கார், இப்படி தான் இருக்கணும். இது மாற்றிருக்கு. இதை காமெண்ட்ஸில் கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட், ஐ ஆம் ஸ்டடிங் பிகாஸ் ஐ ஹாவ் அ டெஸ்ட். எனக்கு டெஸ்ட் இருக்கிறதுனால நான் படிச்சிட்ருக்கேன். இந்த வாக்கியத்தில் உள்ள பிகாஸ் அப்படிங்கிறத மாற்றி ஃபோ அப்படின்னு போட்டு காமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் எழுதின வாக்கியமெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? He is sleeping, comma, for he is tired. I'm studying, comma, for I have a test. அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? நான் வீட்டில் இருக்கேன் ஏன்னா மழை பெய்யுது. அவன் தாமதமாக வந்தான் ஏன்னா பேருந்து தாமதமானது. இந்த ரெண்டு வாக்கியத்தையும் ஆங்கிலத்தில் எழுதுங்க. காமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் எழுதின வாக்கியம் சரியாக இருக்கா அப்படின்னு சரி பார்க்கலாமா? I am at home for it is raining. He came late for the bus was late. நெக்ஸ்ட் போகலாமா? இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம ஒரு முறை ரெண்டு முறை சொல்லி பார்க்கலாமா? I stay at home for I feel tired. நான் வீட்டில் இருக்கேன் ஏன்னா எனக்கு சோர்வாக இருக்குது. ரெண்டு முறை சொல்லுங்கள்.
She studies hard for she wants to pass the exam. அவ கடினமா படிக்கிறா ஏன்னா தேர்வில் தேர்ச்சி பெற விரும்புகிறா. இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லுங்க. Next, they respect him for he is honest. அவர்கள் அவனை மதிக்கிறாங்க ஏன்னா அவர் நேர்மையானவர். இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லுங்க. Next, we trust her for she always tells the truth. நாங்கள் அவளை நம்புகிறோம் ஏன்னா அவள் எப்பயுமே உண்மையை சொல்கிறா. இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லுங்க. Next, the children are happy for they have a holiday today. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு விடுமுறை. இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லுங்க. இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் 5 வாக்கியம் பயிற்சி பண்ணோம் இல்லையா? இப்போ அடுத்ததாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் 5 வாக்கியம் பயிற்சி பண்ணலாமா? I am staying at home for it is raining. நான் வீட்டில் தங்கியிருக்கேன் ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லலாமா? Next, she is working late for she is preparing a report. அவள் தாமதமாக வேலை செய்கிறா ஏன்னா ஒரு அறிக்கையை தயாரிச்சிட்ருக்கா. இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லுங்கள். Next, they are walking slowly for the road is slippery. அவங்க மெதுவாக நடக்கிறாங்க ஏன்னா சாலை வழுக்கலாக உள்ளது. இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லலாமா? He is speaking softly for the baby is sleeping. அவர் மெதுவாக பேசுகிறார் ஏன்னா குழந்தை தூங்கிட்டு இருக்கு. இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லலாமா? Next, we are waiting here for the bus is coming. நாங்கள் இங்கே காத்துட்ருக்கோம் ஏன்னா பஸ்ஸு வந்துட்டுருக்கு. இந்த வாக்கியத்தை 2 முறை சொல்லலாமா? வெரி குட். ரொம்ப அழகாக பயிற்சி பண்ணிங்க. ஆனால் இந்த கன்ஜங்ஷனாக வர வாக்கியங்களை நம்ம பேசுகிறதுக்கு உபயோகப்படுத்த மாட்டோம். சரிங்களா? She bought flowers for her mother. இந்த வாக்கியத்தில் இருக்கிற ப்ரிப்போசிஷனா இல்லாட்டி கன்ஜங்ஷனா
அப்படின்னு காமெண்ட்ஸில் எழுதுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற கன்ஜங்ஷனை எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.